வணக்கம். விவேகானந்தர் மனிதர்கள்லாம் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சு. முக்கியமாக பெண் சிங்கம். அது கருவுற்று இருந்தது. அந்த நேரத்தில் அது இரையை தேடி அலைந்து போய்கிட்டு இருந்தது. அப்போது ஒரு ஆட்டு மந்தையை பார்த்து வேகமாக பாய்ந்தது. அப்படி பாயும் அந்த முயற்சியில் அது இறந்துருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி போட்டுருச்சு. தாயில்லாத அந்த சிங்கக்குட்டியை ஆடுகள் தான் வளர்த்துச்சு. அந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடையே வளர்ந்தது, புல்லை தின்றது, ஆடுகளைப் போலவே கத்தவும் செஞ்சது. கொஞ்ச நாள் கழித்து அந்த சிங்கக்குட்டி நன்கு வளர்ந்து பெரிய சிங்கமாக மாறிச்சு. ஆனாலும் தன்னை ஒரு ஆடு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் வேறொரு சிங்கம் இரை தேடி அந்த மந்தை பக்கத்தில் வந்தது. மந்தைக்கு நடுவில் இருக்கிற அந்த குட்டி சிங்கம் ஆடுகளைப் போல பாய்ந்து ஓடுவதும் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடுவதும் அப்படி இருந்தது. அதை பார்த்து நீ ஆடில் சிங்கம்தான் அப்படின்னு அந்த சிங்கக்குட்டிகிட்ட சொல்ல போச்சு. ஆனால் அந்த ஆட்டு சிங்கம் நான் ஆடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கவே இல்லை. இதை பார்த்து இந்த சிங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எப்படியாவது இந்த சிங்கக்குட்டிகிட்ட நீ ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த சிங்கக்குட்டி ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தது. அப்போ அது அங்கே போய் இந்த ஆட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சு, அதை எழுப்பி நீ ஒரு சிங்கம்தான், கண்டிப்பாக நீ ஆடு கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. இது பயந்துகிட்டே ஆட்டை போலவே கத்துச்சு. இங்கே வா, உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், நீ சிங்கமா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது இந்த ஆட்டு சிங்கமும் புதிதாக வந்த சிங்கமும் ஒரு ஏரிக்கு அருகே போனாங்க. அந்த ஏரியில் நம்ம 2 பேரையும் பார்த்துப்போம், இதுதான் நான் சிங்கம், நீ பாரு என்ன போல் இருக்க, அதனால் நீ ஒரு சிங்கமாக இருக்கிற நீ ஆடுகளோட சேர்ந்து ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஆடுகளோட இருந்த சிங்கம் ஏரி நீரில் 2 பிம்பங்களையும் பார்த்துச்சு. புது சிங்கத்தையும் தன்னோட பிம்பத்தையும் பார்த்து அடுத்த கணமே தான் ஒரு சிங்கம் அப்படின்னு உணர்ந்துருச்சு. உடனே சிங்கம் மாதிரி அது கர்ஜித்தது. ஆடு போல கத்துவது மறைந்து விட்டது. அதன் பிறகு பார்த்தோம்னா இதை தான் சொல்கிறார் விவேகானந்தர். அதாவது நீங்கள்லாம் சிங்கங்கள், தூய்மையான எல்லையற்ற முழுமையான ஆன்மாக்கள். பிரபஞ்சத்தின் சக்தி முழுவதுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏன் அழுது புலம்புறீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நோயோ துன்பமோ எதுவும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஆகாயம் போன்றவர்கள். ஆகாயம் எப்படி, அதுக்கு கீழே இருக்கிற வண்ண வண்ண மேகங்கள்லாம் வந்து போகும். ஆனால் ஆகாயம் எப்போதும் மாறாத மாசற்ற நீல நிறமாகவே இருக்கும். அதுபோல் நீங்கள்லாம் ரொம்பவே நல்லவங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியையும் உழைப்பையும் கொடுத்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான இலக்கை அடையணுமே தவிர அந்தளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைய மனிதர்கள் நீங்கள். அதனால் எதற்காகவும் பயப்படாதீங்க, நீங்கள்லாம் சிங்கங்கள் அப்படின்னு மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கதையை சொல்லியிருக்காரு. ஆகையினால நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். நமக்கு வந்துட்டுருக்க நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள், அதையெல்லாம் நம்ம கடந்து போகணும். சிங்கங்களாக நம்மளை நினச்சி மிகப்பெரிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அடையிறதுக்கான சின்ன சின்ன உழைப்புகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சிங்கம் போல வாழலாம். நன்றி.